There's civic as well as legal responsibilities, and we want to be balanced and make sure we are thoughtful in what we do. இது ஒரு US கோர்ட்ல நடந்த லெக்சர் சீன்ங்க. ஜெனரல் மோட்டார்ஸோட டிஃபெக்டிவ் இக்னிஷன் ஸ்விட்ச்னால 13 பேர் இறந்து போயிருக்காங்க. அதற்காக அந்த பிராண்டோட CEO மாரி பராவா US காங்கிரஸ் கோர்ட்ல வச்சு அக்ரஷனோட கேள்வி கேட்டு மொத்தம் 28 மில்லியன் வாகனங்கள்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ரீகால் செஞ்சு சரி பண்ணி கொடுக்கணும்னு ஆர்டர் போடப்பட்டிருக்கு. இந்த ஒரு கேஸ்ல மட்டும் இல்லாம US கோர்ட் பல கேசஸ்ல பிராண்ட்ஸ் பக்கம் நிக்காம கன்சூமர் பக்கம் நின்று நிறைய ரீகால்ஸ இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ஏன் ஃபோர்ட், டெஸ்லா அண்ட் ஒரு சில EV பிராண்ட்ஸ் அவங்க கார்கள்ல இருக்கிற ரேடியோல AM பேண்ட ரிமூவ் செஞ்சதுக்கே சமன் கொடுக்கப்பட்டுச்சு. பொதுவா கவர்மெண்டோட முக்கியமான எமர்ஜென்சி பிராட்காஸ்ட AM பேண்ட் மூலமா மக்களுக்கு தெரிவிப்பது வழக்கமா இருக்கு. அப்போ அந்த AM பேண்ட நீங்க ரிமூவ் செஞ்சா அது கிட்டத்தட்ட அஃபென்ஸ் மாதிரி தானே இருக்கு. சோ அதனால அந்த பிராண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் சமன் அனுப்பிச்சிருந்தாங்க. இது மட்டுமா, மாஸ் மார்க்கெட் பிராண்ட்ஸான ஹிண்டியா, கியால மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் காரணமா அதிகம் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததால ஹெவியான ஃபைனையும் ரீகாலும் செய்யும்படி கோர்ட் உத்தரவிட்டுச்சு. Hyundai and Kia are recalling nearly 3.4 million vehicles in the US due to the risk of engine compartment fire. டக்காட்டான ஒரு பிராண்டுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஒன் ஆஃப் த மேஜர் சப்ளையர் ஆஃப் ஏர்பேக்ஸ்ங்க. அவங்க தயார் செஞ்ச ஏர்பேக்ஸ்ல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்து நிறைய ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததால அந்த பிராண்டுக்கு சமன் அனுப்பப்பட்டு எந்த கார்களிலெல்லாம் தக்காட்டா ஏர்பேக்ஸ் வந்துச்சோ அது எல்லாமே ரீகால் செஞ்சு சரி பண்ணி கொடுக்குமாறு உத்தரவிட்டிருந்தாங்க. சோ US அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல காஸ்ட்ல பிரச்சனை இருந்து ரீகால் செய்யாம இருந்தா கவர்மெண்ட் அவங்கள சும்மா விட்டதில்ல. ஹெவியான ஃபைன்ஸ் அண்ட் ரீகால் நடத்தப்பட்டு அந்த பிராண்டோட சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு சமனும் பிறப்பிக்கப்படும். பட் இதுவே இந்தியால நடந்தா எத்தனை கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் பிராண்டுக்கு சமன் அனுப்புறாங்க சொல்லுங்க? இல்ல நம்ம மக்கள் தான் கன்சூமர் கேசஸ் அதிகம் கோர்ட்ல இனிஷியேட் பண்றோமா? இன்னொன்னு, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற நம்பிக்கை வந்தாதானே அவங்க கோர்ட் பக்கம் போவாங்க. ஒரு சின்ன டேட்டா படி எடுத்து பார்த்தோம்னா as of 31st July 2024 2,13,844 கன்சூமர் கேசஸ் இங்க இந்தியால ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. அதுல 1,94,555 கேசஸ தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இழுவையில அப்பவா இப்பவான்னு 50,258 கேசஸ் ஸ்டில் பெண்டிங்ல தான் இருக்கு. என்னத்த சொல்ல, கார் பிராண்ட்ஸ் மேல தப்பு இருந்தும் கவர்மெண்ட் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்காத ஒரு சில கேசஸ உங்க கண் முன்னாடி இப்போ வெளிச்சம் போட்டு காட்ட போறாங்க. ஒரு சைனா பேஸ்ட் பிராண்டோட SUV ரீசெண்டா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு உள்ளாச்சு ஜெய்ப்பூர்லங்க. நீங்க ஷார்ட்ஸ்ல எல்லாம் கூட பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லோப்ல இருந்ததால ஃப்ளைஓவர்ல தீப்பிடிச்ச மேனிக்கு அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். இதே மாதிரி மும்பைல அதே SUV ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு உள்ளாச்சு. தென் டெல்லியில LG ஹவுஸ் ரோட் கிட்ட கூட அந்த பர்டிகுலர் SUV தீப்பிடிச்சு எரிஞ்சதை கண்ணால பார்க்க முடிஞ்சது. தென் ஹைதராபாத்லயும் அதே மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கூட அதே இன்சிடென்ட் ரிப்பீட் ஆச்சு. சுத்தி அந்த பர்டிகுலர் மாடல்ல மட்டும் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்தப்போ ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி கூட முன் வந்து அந்த பிராண்ட கொஸ்டின் பண்ணலங்க. இன்னொன்னு, பிராண்ட்ஸ்க்கும் ஈஸியா இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை வண்டியில வந்தாலும் ஆஃப்டர் மார்க்கெட் மாடிஃபிகேஷன் தான் காரணம்னு ஈஸியா கை காமிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. இதே மாதிரி ஒரு இந்தியன் ஆட்டோமேக்கரோட ஒரு பர்டிகுலர் மாடல் கார்ல ரோல் ஓவர் ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் நடந்துச்சு. பட் பில் குவாலிட்டி தரமா இருந்ததால உள்ள இருந்த பேசஞ்சர்ஸ் காப்பாற்றப்பட்டாங்க. இந்த ரோல் ஓவர் ஆக்சிடென்ட்க்கு இன்ஜினியரிங் இஷ்யூ காரணமா இருந்திருக்கலாம். பட் எந்த ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியும் அதை பர்டிகுலரா கேள்வி கேட்ட பாடலங்க. பிராண்டே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை அடுத்த அப்டேட்ல சரி செஞ்சாங்க. ரீசெண்டா பிக் டாடி SUVல கூட அந்த சஸ்பென்ஷன் மவுண்ட் டிட்டாச் ஆனதால பல ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. அதோட பிக்சர்ஸும் இன்டர்நெட்ல வைரல் ஆச்சு. பட் அதை பத்தி கேள்வி கேட்டு கவர்மெண்ட் சம்மன் அனுப்பினதா இப்ப வரைக்குமே தெரிய வரலங்க. தென் இந்தியால சேல்ஸ்ல ஓவரால் வால்யூம்ல நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்கிற பிராண்டோட காஸ்ட் 2022க்கு முன்னாடி வரைக்குமே பில் குவாலிட்டி அப்படின்றது ரொம்பவே மோசமா தான் இருந்துச்சு. ஆக்சிடென்ட் அப்படின்னாலே மோஸ்ட்லி பேப்பர் போல கசங்கி கிரஷ் ஆகி தான் கிடக்கும். அப்போ இவ்வளவு மோசமா பில் குவாலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சும் எந்த ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியும் அந்த பிராண்ட கொஸ்டின் பண்ணல. ஒரு கட்டத்துல டாடா அண்ட் மகேந்திரா பிராண்ட்ஸ் பில் குவாலிட்டியை வச்சு வெகு வேகமா வளர்ந்து வந்ததை பார்த்துட்டு தென் இனி பில் குவாலிட்டியை பீப்புள் டிமாண்ட் பண்றாங்க, இனி ஏமாத்த முடியாது அப்படின்றத புரிஞ்சு முன்னர் தான் அந்த பிராண்ட் 2022ல அவங்களோட கார் பிளாட்ஃபார்ம 5th ஜெனரேஷன் அப்கிரேட் கொடுத்து அதுல டென்சில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி எடுத்து வந்தாங்க. இன்னும் சொன்னா சொல்லிக்கிட்டே போலாங்க, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரி, ஏன் இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இதெல்லாம் எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க? வாங்க தெரிஞ்சுப்போம்.
இங்க இருக்கிற எவ்ரி கார் ஓனர் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி படி கன்சியூமர் ஆவாங்க. அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரப்போ இந்த CCPA அத்தாரிட்டி மூலமா அந்த பிராண்டை சூ பண்ண எல்லா அத்தாரிட்டியும் இருக்கு. எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்றது வந்துச்சுன்னா இன்வெஸ்டிகேஷன் இனிஷியேட் பண்ணி நீங்க லீகல் நோட்டீஸ அந்த பர்டிகுலர் பிராண்டுக்கு அனுப்ப முடியும். ஓலா பேருக்கு தகுந்த மாதிரி தான் பிராண்டும் இருக்கு. சர்வீஸ்ல பிரச்சனைன்னு சொல்லி விட்ட வண்டியை சரி பண்ணிட்டு தான் ஃபேக்கா கிளைம் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்திருக்காங்க. அத கஸ்டமர் கண்டுபிடிச்சு CCPA கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அந்த பிராண்டுக்கு சமனும் அனுப்பப்பட்டிருக்கு. இதற்கு கிட்டத்தட்ட அந்த கன்சியூமர் 2 வருஷம் போராடி இருக்கார். இந்த கேஸ் இன்டர்நெட்ல வைரலான பிறகுதான் CCPAவே அந்த பிராண்டுக்கு சம்மனை கொடுத்திருக்காங்க. சரி, இந்த சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியான CCPAக்கு என்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? CCPAவால ரீகால்ஸ் அனௌன்ஸ் செய்ய முடியும். ஏன் ரீஇம்பர்ஸ்மென்ட் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி பிராண்ட்ஸ்க்கு ஆர்டர் செய்ய முடியும். இது மட்டும் இல்லங்க, பிராண்ட் லைசன்ஸ் கேன்சலேஷன், தென் லா ஷூட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு CCPAக்கு அத்தாரிட்டி உண்டு. பட் இந்த CCPA ஆக்ஷன்ல இறங்கி பிராண்ட்ஸை ஷூ பண்றதெல்லாம் கனவாவே போயிட்டு இருக்கு. ஓரமா பாய விரிச்சு படுத்து தூங்கும் போல கன்சியூமரான நாம தான் போய் தம்பி எந்திரிப்பா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புற சூழ்நிலை தான் இப்ப இந்தியால இருக்கு. இங்க கார்ஸ்ல நடக்கிற மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் காருக்குள்ள டிராவல் பண்றவங்களை மட்டும் இல்லாம ரோட்ல போய் வர மனிதர்களையும் அவங்களோட உயிர்களையும் பறிக்க வாய்ப்புகள் இருக்கு. இங்க மனித உயிர்னா அவ்வளவு அலட்சியமா போயிருச்சா? ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்க. 1970ஸ்ல ஃபோர்ட் பின்டோன்னு ஒரு கார் செம்ம ஃபேமஸ் ஆச்சு. என்னன்னா பின்னாடி இடிச்சாலே எக்ஸ்ப்ளோட் ஆகிரும். 27 பேர் அதுல இறந்தாங்க. இந்த கார்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஃபோர்ட் பிராண்டுக்கு தெரிஞ்சும் ரீகால் அனௌன்ஸ் பண்ணலங்க. ஏன்னா ரீகால் அனௌன்ஸ் பண்ணனா எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு ஃபோர்ட் நிறுவனம் அதை தவிர்த்தாங்க. பட் அங்க இருக்கிற அத்தாரிட்டிஸ் அதை சும்மா விடல. கிட்டத்தட்ட ஃபோர்டுக்கு $100 மில்லியன் பெனால்ட்டியா அறிவிச்சு எல்லா காசையுமே ரீகால் செஞ்சு சரி பண்ணி கொடுக்கணும்னு கோர்ட் உத்தரவிட்டுச்சு. இப்படி மத்த நாடுகள்ல சிவியரான ஆக்ஷன் எடுக்கிறப்போ இந்தியால மட்டும் ஏன் அது நடக்க மாட்டேங்குது? அதற்கான பிரதான காரணம் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு பக்கம் கரப்ஷன், அதாங்க ஊழல். இன்னொரு பக்கம் யார் கேஸ் போட்டு யார் வாதாடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற ஏஜென்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனங்க. அப்ப என்னதான் பண்றது? நீங்க என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றது இல்லைங்க. பிரச்சனைன்னு வந்தா கன்சியூமர் கோர்ட்ல நீங்க ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க அது முக்கியம் இல்ல. கேஸ ஃபைல் பண்ணுங்க. consumerhelpline.government.in இந்த வெப்சைட்ல தான் நீங்க உங்களோட கன்சியூமர் கேஸஸ ஃபைல் பண்ண முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்ககிட்ட கொண்டு வந்ததற்கான காரணம் மாற்றம் நம்ம கிட்ட இருந்துதாங்க ஸ்டார்ட் ஆகணும். தயவு செஞ்சு கார் பிரான்ச் ஆர் டீலர்ஷிப் கிட்ட பிரச்சனை உங்களுக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னா ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கேஸ ஃபைல் பண்ணுங்க. இதை பார்த்துக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம், சிறப்பா இருப்போம். ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அதை சதைச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை பாய்.